السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹுவிடமிருந்து நிஅமத்தாக நமக்கு கிடைத்த ரஹமத்துல் லில் ஆலமீன் முத்து நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 1500வது உதய தின விழாவாக மதரசத்துன் நுஅமானியாவின் மாணவ மாணவிகளுடைய சிறப்பு நிகழ்வாக உலமா பெருமக்கள் கலந்து கொள்ளும் உயர்வான பட்டிமன்றத்தினுடைய நிகழ்வாக முப்பெரும் விழா நிகழ்விற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிற சமூக நல சங்கம் இம்தாதிகள் சமூக நல சங்கத்தின் தலைவர் எம் கமாலுத்தீன் ஹசரத் அவர்களே, எங்களுடைய அறிவு கண் திறந்த ஆசான்களாக விளங்கி இருக்கக்கூடிய கண்ணியம் நிறைந்த உஸ்தாது பெருமக்களே, இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய ஆன்றோர்களே, சான்றோர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருள்மறை குர்ஆன் ஷரீஃபினுடைய அழகிய ஒரு வரியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து வரஃபஅனா லக ஸிக்ரக், நாயகமே உங்களின் அந்தஸ்தை, உயர்வை, உன்னதங்களை எல்லாம் மேலும் மேலும் நாம் உயர்வாக ஆக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் நமக்கு சொல்கிறான். எங்கெல்லாம் அல்லாஹுவின் திருநாமங்கள் உச்சரிக்கப்படுமோ அந்த இடங்களிலெல்லாம் அவனுடைய அருமை ஹபீபு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருநாமங்கள் உச்சரிக்கப்பட்டே இருக்கிறது. ஐங்கால தொழுகைக்கு அழைப்பு விடுக்கும் பாங்குலியில் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அடுத்ததாக அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், மனிதன் முழு மனிதனாக முழு மூமினாக வாழ லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்தால் அந்த கலிமா பரிபூரணம் பெறுவது முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இப்படியே ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு நிலைகளிலும் எதற்காக நம்மை அல்லாஹு படைத்தானோ அந்த இபாதத் ஐங்கால தொழுகையை தொடங்குகிற பொழுது ஃபர்தான இந்த தொழுகையை இத்தனை ரக்அத்துகள் அல்லாஹுக்காக தொழுகிறேன் என்று தக்பீர் கட்டிய நம்முடைய அந்த இபாதத் பரிபூரணம் பெறுவதற்கு அத்தஹியாத்தில் அஸ்ஸலாமு அலைக்கா ஐயுஹன் நபியு வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சொல்லி அந்த தொழுகை இபாதத்து பரிபூரணம் பெறுகிறது. இப்படியே ஒவ்வொரு நிலைகளிலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உன்னதத்தை அல்லாஹ் உயர்த்தி இருக்கிறான். அந்த நபியின் மீது நாம் கொண்ட காதல், பாசம், பிரியம், அன்பு இவைகளினால் இப்படிப்பட்ட இந்த நிகழ்வுகளை நாம் நடத்துகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு சஹாபி வந்து சொல்கிறார்கள், கேட்கிறார்கள், மத்த ஸாஅ யா ரசூலல்லாஹ்,
கியாமத்து நாள் எப்போது வரும் என்று கேட்டபோது அந்த கியாமத்துடைய நாளைக்காக நீங்கள் எதை தயார் செய்து வைத்திருக்கிறீர்கள் என்று அந்த சஹாபியிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிற பொழுது, நாயகமே ஹுப்புக்கா, உங்கள் பிரியம் மட்டுமே என்று சொன்னார்கள். இதை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் மர்உ மஅமன் அஹப்பா, யார் யாரை பிரியப்படுகிறார்களோ அவர்களோடு நாளை சுவனத்தில் என்று பதில் சொன்னார்களே, அந்த நிலையில் அடிப்படையில் நபியின் மீது ஹுப்பாக முஹப்பத்தாக நாம் நடத்துகிற இந்த நிகழ்வின் வழியாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கமாக நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அல்லாஹ்வுடைய திருக்காட்சியோடு நம்மை எல்லாம் ஒன்றிணைத்து வைப்பானாக. இந்த தருணத்திலே இப்படிப்பட்ட இம்தாதிகள் சமூக நல சங்கம் உருவாவதற்கு இம்தாதிகளாக இருக்கக்கூடிய எங்களையெல்லாம் உருவாக்கிய இங்கே அமர்ந்திருக்கும் அத்தனை ஆசான்களுக்கும் அறிவு கண் திறந்தவர்களாக இருக்கக்கூடிய உஸ்தாதுனா நூருல் உலமா ஹஜரத் அவர்கள் இங்கே இருக்க வேண்டியவர்கள், அவர்களின் திருமுகத்தை கண்டு நாம் ஆனந்தம் அடையக்கூடியவர்கள். அந்த ஒரு நிலையில் இருந்து அல்லாஹ் அவர்கள் உடல்நலம் சரியில்லாமல் இருக்கிறார்கள் என்றாலும் அவர்களுடைய கல்வின் பார்வையும் அவர்களுடைய உள்ளத்திலும் உதட்டிலிருந்தும் வரக்கூடிய அத்தனை துஆக்களும் நமக்கு உண்டு என்ற நம்பிக்கையிலும் உறுதியிலும் நாமெல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். அதே போன்றுதான் எங்களுக்கெல்லாம் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கெல்லாம் ஆசான்களாக விளங்கி இருக்கக்கூடிய நிறைய உஸ்தாதுமார்கள் ஒவ்வொருவராக பெயர் சொல்வது என்றால் காலம் கடந்து போகும். அத்தனை உஸ்தாதுமார்கள் நம்மை விட்டும் கடந்திருக்கிறார்கள், மறைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் அதே போன்று இம்தாதிகள் சமூக நல சங்கத்தை தொடங்குவதற்கு உறுதுணையாக இருந்த திருப்பூர் அப்துல் கரீம் இம்தாதி ஹசரத் அவர்கள் முதல் சமீபத்தில் சென்ற சனிக்கிழமை இம்தாதி சமூகத்தினுடைய சங்கத்தின் முக்கியவர்களில் சிக்கந்தர் ஹசரத் இம்தாதி அவர்கள், அதற்கு முன்னதாக நாகூர் இப்ராஹிம் ஹசரத் இம்தாதி அவர்கள், வடசித்தூர் அலியார் இம்தாதி ஹசரத் அவர்கள் எல்லாம் நம்மை விட்டும் பிரிந்திருக்கிறார்கள். நண்டங்களவாய் பதுல்தீன் ஹசரத் அவர்கள், இன்னும் பல இம்தாதிகள் நம்மை விட்டும் பிரிந்திருக்கிறார்களே. அத்தனை பேர்களுடைய மன்னரை வாழ்வையும் மறுமை வாழ்வையும் அல்லாஹுவின் திருப்தியும் பொருத்தத்தையும் பெற்று அவர்களுடைய உன்னதமான சுவன வாழ்க்கையை அல்லாஹ் கொடுத்தருள் புரிவானாக என்று துஆ செய்கிறோம். நூருல் உலமா உஸ்தாதுனா அமானுல்லா ஹஜரத் அவர்களுக்கு இருக்கக்கூடிய உடல்நிலையால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய எல்லா சிரமங்களையும் அல்லாஹு முழுமையாக குறைவில்லாமல் பரிபூரணமாக அதை நீக்கி ஷிஃபாவை கொடுத்து மேலும் மேலும் இது போன்ற சபைகளில் வந்து இருக்கக்கூடிய நல்ல ஆரோக்கியத்தை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குவானாக என்று உளப்பூர்வமாக நாம் துஆ செய்து கொள்கிறோம். இப்படிப்பட்ட இந்த இம்தாதிகள் சமூக நல சங்கம் உருவாகி இப்படி ஒரு பள்ளிவாசல் ஹுலஃபா, மஸ்ஜிதுல் ஹுலஃபா என்று எங்களுக்கு பெயர் வைத்து தந்த ராஷிதுல் உலமா ஹஜரத் அவர்கள், ஹாஜா ஹஜரத் அவர்கள் எல்லாம் இன்னும் பல ஆயிரக்கணக்கான இம்தாதிகளை உலூமிகளை உருவாக்கி உலகுக்கு சுடரொளி வீசுகிற உலமா பெருமக்களை தருவதற்கு நீண்ட ஆயுளும் நிறைவான ஆஃபியத்தையும் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்க வேண்டும். அதே போன்று யார் யாரெல்லாம் என்னென்ன சிரமங்களில் இருக்கிறார்களோ அத்தனை சிரமங்களையும் நீக்கி அல்லாஹ் எல்லோரையும் சிறப்பாக்கி தர வேண்டும் என்ற நல் வாழ்த்துக்களோடு துஆவோடு வாழ்த்துரையை நிறைவு செய்கிறேன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.